என்னுடைய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான அன்பான வணக்கங்கள். முடிவு, அதாவது பெரியவங்க நம்ம வாழ்க்கையில நாமலாம் முடிவெடுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதை ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, இயற்கை இயற்கைக்குன்னு ஒரு விதி இருக்கு. அதை தான் அது ஃபாலோ பண்ணும். அது என்ன விதின்றது நம்ம பெரிய பட்டியலை போடணும். அதை நம்ம நிறைய வீடியோவில் பண்ணியிருக்கேன். இன்னும் நிறைய நம்ம பேசுவோம் அதை பற்றி. ஆனால் இயற்கைக்குன்னு ஒரு விதி இருக்குது. இந்த விதிக்கு இடையில் நாம் புகுந்து நம்மளுடைய கருத்துக்களை உள்ள நுழைச்சோன்னா சில சமயங்களில் அந்த முடிவு நடக்காது. இதை பார்த்தீங்கன்னா பகவத்கீதையில் கிருஷ்ணன் சொல்லுவான், கர்மத்தை செய் பலனை எதிர்பாராதேன்னு. அது இந்த கேட்டகரியில் தான் வருது. கர்மம் என்பது உன்னுடைய செயல். உன்னுடைய செயலை செய், ஆனால் அதன் பலனில் உன்னுடைய எண்ணங்களை வைக்காதேன்னுவான். எப்படி பலனில் வைக்காமல் இருக்க முடியும்? அவன் சொல்கிற அர்த்தம் என்னன்னா, கர்மத்தை செய் பலனை எதிர்பாராதேன்னா, உன்னுடைய வேலைகளை செய், உன்னுடைய செயல்களை செய், ஆனால் அதில் நீ முடிவு பண்ணாதே. இது இப்படி தான் நடக்கும், இது இப்படி தான் இருக்கும், இதில் எனக்கு இப்படி தான் வரணும் அப்படின்லாம் முடிவு போடாத. ஜட்ஜ்மெண்ட் பண்ணாத. நோ ஜட்ஜ்மெண்ட். ஜட்ஜ்மெண்ட் இல்லாமல் உன்னுடைய செயல்களை மட்டும் செய்தால் அது செவ்வனே முடியும்ன்றாரு. ஸோ இதுக்கும் நம்மளுடைய முடிவுக்கும் என்ன தொடர்பு, முடிவுனால என்னென்ன பாதிப்புகள், இதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ண மறந்துடாதீங்க. இப்போது நம்ம ஒரு அப்பாவாக இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். தன்னுடைய மகன் நல்லா படிக்கணும், பெரிய டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறோம், ஒரு சிலரோட கனவு. ஸோ அப்படி போகும்பொழுது ஆனால் பையனுடைய அவனுடைய எண்ணங்கள் வேறையாக இருக்கும். இல்லை நான் மிலிட்ரிக்கு போக போகிறேன்னு நினைக்கலாம், இல்லை நான் ஒரு ஃபயர் சர்வீஸுக்கு போவேன், போலீஸ் ஆவேன், இல்லை ஏதோ ஒரு சம்திங். அவனுடைய எண்ணங்கள் அது போல தான், அதில் தான் நாட்டம் இருக்கும். ஆனால் நம்மளுடைய முடிவை அவனை டாக்டர் ஆக்கி பார்க்கணுன்றது. ஆனால் இதை பலவந்தமாக நம்ம திணிக்கும் பொழுது ஒன்று, பையன் நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வரமாட்டான். நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்தாலும் சரியான மார்க் எடுக்க முடியாமல், படிப்பு இல்லாமல் அவன் அவஸ்தைப்படுவான். இப்போ நம்ம இந்த முடிவை எடுத்துட்டோம்ல, இதுதான் டாக்டர் ஆகணும்னு எண்ணி பார்க்குற அந்த முடிவு நம்மக்கிட்ட வரும்பொழுது, அது நடக்காமல் போகும்பொழுது நிச்சயமாக நாம் நொடிஞ்சு போயிடுவோம், மனம் நொந்து போயிடுவோம். என்னடா இது நடக்கலை, நான் ஆசைப்பட்டது எதுவுமே நடக்க மாட்டேங்குதுன்னு பலவித சிந்தனைகளுக்கு உள்ளாயிடுவோம். ஸோ இதை ஒரு கதையின் மூலமாக பார்க்கலாம். இப்போ நீங்கள் இந்த கதையை கேட்கும் பொழுதே உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும், ஏன் முடிவு நம்ம கையில் நாம் எடுக்கக்கூடாது, அது ஏன் காலத்தின் கையில் விடணுன்றதை இந்த கதையை கேட்டிங்கனாலே புரிஞ்சிடும். மிஸ் பண்ணாமல் கேளுங்க. இப்போது ஒரு வயசானவர் இருப்பார், அவர்கிட்ட ஒரு குதிரை இருக்கும். அந்த குதிரை அழகான குதிரை, வெள்ளை குதிரை. அந்த குதிரையை பார்க்கும்பொழுது கிராமத்தில் இருக்கிற அந்த பெரிய பணக்காரங்களுக்கெல்லாம் அதை பார்க்கும்பொழுது ஒரு ஆசை ஏற்படும், அந்த குதிரையை நமதாக்கி கொள்ளணும்னு. அப்படி இருக்கும்பொழுது அந்த பணக்காரங்கிட்ட ஏழைகிட்ட போய் கேட்பாங்க, அந்த வயசானவங்கிட்ட போய் பணக்காரங்க கேட்பாங்க, ஐயா உனக்கு எதுக்கு குதிரை? இந்த குதிரைக்கு நாங்கள் நல்ல விலை தரோம், நீ இதை வச்சுக்கிட்டீங்கன்னா நீ ஒரு பணக்காரன் ஆகலாம், அதாவது பணக்காரன் இல்லைன்னா கூட ஒரு நடுத்தரமாக உன் வாழ்க்கை வசதிகளை ஏற்படுத்திக்கலாம், அதனால் அந்த குதிரையை விற்றுருவாங்க. உடனே அவர் சொல்லுவார், இல்லைங்க சாரி, என்னால் குதிரையெல்லாம் விற்க முடியாது, இந்த குதிரையை நான் என் குடும்பத்தில் ஒருத்தனா பார்க்குறேன்னு சொல்லி அதை ரிஜெக்ட் பண்ணிவிடுவார். உடனே ஊரில் இருக்கிறவங்களாம் கூடி நின்று, ஏயா உனக்கு அறிவில்லை, இந்த குதிரையை விற்றுருந்தா உனக்கு பணமாவது கிடச்சிருக்கும், ஏன் அப்படி பண்ணணும் பொழுது, இல்லை முடிவை நீங்கள் எடுக்காதீங்க, அது நல்லதா கெட்டதான்ற முடிவை நம்ம எடுக்கவே கூடாது, அதை காலத்தின் கையில் விடுவோம். எது நல்லது எது கெட்டதுன்னு முடிவு பண்ண நாம் யார்? நம்ம வெறும் சாட்சி தன்மையாக இருப்போம், அப்போ தான் எந்த பிரச்சனையும் நம்ம மனசுக்குள்ளே போகாதுன்னு சொல்லுவார். இப்படி சொல்லிட்டு இருக்கும்பொழுது சரின்னு அவங்க போயிடுவாங்க. இந்த குதிரை ஒரு நாள் காணாமல் போயிடும். காணாமல் போகும்போது திரும்ப இதே ஊர் மக்கள், பார்த்தியா அன்றைக்கே விற்றுருந்தா நல்லா இருந்திருக்குமா, இப்போ காணாமல் போயிடுச்சு, இதையும் நல்லது கெட்டதுன்னு நீங்கள் முடிவு பண்ணாதீங்க, அது காலம் பதில் சொல்லணும்னு சொல்லி கம்முன்னு தருவார். உடனே அந்த குதிரை ஒரு வாரம் கழித்து திரும்பி வருங்க. சும்மா வராது, 7 குதிரைகளை கூட்டிகிட்டு வரும். இந்த 7 குதிரைகளை கூட்டிகிட்டு வரும் பொழுது ஊர் மக்கள்லாம் உடனே அவரை கூடி நின்று, எப்பா நீ சொன்னது கரெக்ட் தான்ப்பா, நாம் முடிவு பண்ணக்கூடாது, பார்த்தியா அந்த முடிவு தவறாயிடுச்சு, அந்த குதிரை 7 குதிரையோடு வந்திருக்கு, இந்த 7 குதிரையும் நீ விற்றினா இன்னும் பெரிய பணக்காரன் ஆகிடுவ அப்படின்வாங்க. அப்போ தான் அவர் சொல்லுவார், இப்போவும் முடிவு செய்யாதீங்க, இது நல்லதா கெட்டதா, இறைவனோட ஆசீர்வாதமா இல்லை சாபமா எனக்கு தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, வெயிட் பண்ணி பார்க்கலாம், வெயிட் அண்ட் சி அப்படின்வாரு. ஸோ இந்த 7 குதிரைகளை இவன் மகன் மெயின்டைன் பண்ணுவார். ஆனால் அந்த குதிரைகளுக்கு இந்த மகனை பிடிக்காது. இவன் பலவந்தமாக அந்த குதிரை மேலே ஏறி அதை செலுத்த முற்படும் பொழுது இந்த குதிரை அவனை கீழே தள்ளி அவன் காலை மிதிச்சிடும், கால் ஊனமாயிடும். உடனே மக்கள்லாம் திரும்ப கூடி நிற்பாங்க, பார்த்தியா நான் சொன்னல, இந்த 7 குதிரையும் கூட விற்றுந்தா நீ பணக்காரனாக இருக்கலாம், இப்போ பார் அவன் காலை உடைச்சிருச்சு, முடவனாயிட்டான் அவன் பையன், என்னையா இப்படியெல்லாம் நடக்கிற
அவர் அதே கதையை தான், பழைய பல்லவி தான் சொல்லுவார். இங்கே பாருங்கள், இப்பவும் முடிவு பண்ணாதீங்க, எதுவுமே நமக்கு இல்லை, சாட்சித்தன்மையோட பாருங்கள், எந்த வித பாதிப்பும் உங்கள் மனசுக்கு வராதுன்னு அதை அப்படியே ஏற்றுப்பார். இப்படி இருக்கும்பொழுது நாட்டில் ஒரு போர் வரும். எதிரி நாட்டு மன்னன் பலசாலியாக இருப்பான். அதனால் சமாளிக்க கஷ்டமாக இருந்தவுடனே அந்த ஊர் அரசர் என்ன பண்ணுவார், வீட்டுக்கு ஒவ்வொரு பிள்ளையும் வந்தாகணும்னு உத்தரவு போட்டுருவார். இந்த மக்கள்லாம் ஒன்றா கூடி நின்று கவலைப்படுவாங்க. ஐயோ, என் பையன் போனமே, எதிரி நாட்டுக்காரன் பலமாக இருக்கான், இவங்களால் சண்டை போட முடியல, என் பசங்க திரும்பி வருவாங்களான்னு தெரியலையேன்னு சொல்லி பலவாறாக கூடி நிற்கும்போது அந்த முதியவர் திரும்பவும் சொல்வார், நீங்கள் இதெல்லாம் முடிவு பண்ணாதீங்க, அது காலத்தின் கையில் விடுங்க. என்னடா இருந்தாலும் இதையே சொல்லிட்டு இருக்கிறான்னும் பொழுது இந்த போருக்கு அந்த பையனை ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. யாரோட பையனை? இந்த கிழவனோட பையனை. ஏன்னா அவன் கால் முடமாயிடுச்சு இல்லையா? அப்போ முடமான உடனே இவங்கள்லாம் இதே ஊருக்காரங்க வந்து, ஐயா நீ உண்மையிலேயே தீர்க்கதரிசி, எதுவுமே முடிவு பண்ணாதன்ற, ஆனால் எல்லாமே முடிவு பண்ணாமல் இருக்கும்பொழுது நல்லதாகவே நடக்குது உனக்கு. இந்த கால் உடஞ்சது சாபம்னு நினச்சோம், ஆனால் அது ஒரு வரமாயிடுச்சு. எங்கள் பிள்ளைங்களாம் திரும்பி வருவாங்கலாம் எங்களுக்கு தெரியாது, ஆனால் உன் பையன் போருக்கு போகாமல் தப்பிச்சிட்டான்னும் பொழுது திரும்பவும் சொல்லுவார் அந்த மொழி. எதையுமே நீங்கள் தீர்மானிக்காதீங்க. தீர்மானிக்க நீங்கள் யார்? நீங்கள் இந்த தாய் வயிற்றுல தான் பிறக்கணும்னு கேட்டு வந்தீங்களா? இந்த தகப்பன் தான் என் தகப்பனாக வரணும்னு கேட்டு வந்தீங்களா? இல்லையே. இந்த ஊரில் தான் பிறக்கணும், இந்த மொழி தேசத்தில் தான் பிறக்கணும்னு கேட்டு வந்தீங்களா? எதுவுமே கிடையாது. நீங்கள் பிறந்தீங்க, ஒட்டு துணி கூட இல்லாமல் பிறந்தீங்க, ஆனால் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் முடிவு பண்ணதுனால இல்லை, உங்கள் முடிவு ஏற்கனவே எழுதப்பட்டது. இந்த முடிவை நாமளாம் மைண்டுக்குள்ளே கற்பனை பண்ணிக்கிட்டு இதுதான் முடிவுன்னு நினச்சோன்னா அந்த முடிவுக்கு எதிராக நடக்கும்பொழுது நம்ம துன்பத்துக்கு ஆளாயிடுவோன்னு அறிவுரை சொல்வார். ஸோ அதுதானே உண்மை. நாம் ஒரு முடிவு எடுக்கும் பொழுது அந்த முடிவு நமக்கு சாதகமாக இல்லைன்னும் பொழுது நாம் பலவாறாக துன்பப்படுவோம். ஆனால் ஞானிகள் சொல்கிறது என்ன தெரியுமா? முடிவை நீ எடுக்காத, காலத்தின் கையில் விட்டுடு. நீ வெறும் சாட்சித்தன்மையா உன் வாழ்க்கையை கவனி. உன் வாழ்க்கையில் ஏற்படுறதெல்லாம் கவனி. ஏற்றுக்கவும் சொல்லலை, கவனின்னு சொல்கிறாரு. கவனிக்கும் பொழுது நாம் அங்கே சாட்சித்தன்மையாக இருப்போம். எந்தவித சுக துக்கங்களுக்கும் நாம் ஆளாகாமல் இருப்போம். நடுநிலையோடு இருப்போம். அதாவது சக்கரத்தோட மையத்தில் நிற்போம். இந்த சக்கரம் சுழலுமே தவிர அந்த மையத்துக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. மையம்தான் எல்லாவற்றையும் சுழல வைக்கிறது. ஆனால் இந்த சுழலுதற்கும் அதன் மையத்திற்கும் சம்பந்தம் கிடையாது. அது நடுநிலையோடு தனது மையத்தில் நின்று கொண்டிருக்கும். அதுபோல தாங்க ஒவ்வொரு உயிரும் தன்னுடைய உயிர் மையத்தில் நிற்கணும். சாட்சித்தன்மையாக இருக்கணும். எதை பற்றியுமே நம்ம யோசிக்கக்கூடாது. எது நிகழ்கிறதோ அது நல்லதற்கே நிகழ்கிறதுன்னு நாம் ஆணித்தரமாக நம்பி நம்மை படைத்த நாம் தூங்கிக்கிட்டு இருக்கும் பொழுதும் நாம் யாருன்னு தெரியாது. நமக்கு தூங்கிக்கிட்டு இருக்கும்போது நம்ம யாருன்னு தெரியாது இல்லையா? ஆனாலும் மூச்சு விட்டு கொண்டு இதயம் துடித்து கொண்டு அதன் வேலையை அது ஒழுங்காக கவனிச்சுக்கிட்டு இருக்கு. மறுநாள் காலையில் நம்ம எழுந்திருக்கிறோம், திரும்பவும் வரோம், நாம் இயங்கிக்கிட்டு இருக்கோம். இந்த இடைப்பட்ட நேரத்தில் நம்மளை இயக்குறது எதுவோ அதுதான் இறை சக்தின்றோம், அதை தான் சிவன்றோம், அதுதான் விஷ்ணுன்றோம், அதுதான் அல்லான்றோம், அதுதான் இயேசுன்றோம். ஸோ கடவுளுக்கு எத்தனை பேர் வேணாலும் நீங்கள் சொல்லுங்கள், அதை தான் கிருஷ்ணர் சொல்லுவார். நீ என்னை எதை நினைத்து அழைக்கிறாயோ உன் முன்னாடி நான் அந்த மாதிரி நிற்பேன்றாரு. உங்களுடைய மனம் தான் எல்லாத்திற்கும் காரணம். உங்களுடைய மனம் ஒழுங்கானபடி எல்லாவற்றையும் நினைத்து கொண்டிருந்தால், அதாவது கெடுதலான எண்ணங்களையும் தேக்கி வைக்கிறது தான் மனம். ஆனால் இந்த கெடுதலான எண்ணங்களுக்கு உங்களுடைய சாட்சித்தன்மை போகாமல் நல்ல எண்ணங்களில் நிலைத்திருந்தால் உங்கள் வாழ்க்கை செழுமையாக இருக்குன்றதுல எந்த அளவுக்கும் சந்தேகம் இல்லை. அதனால் எதையுமே சாட்சித்தன்மையாக அணுகுங்க. கஷ்டங்கள் வரலாம். தூக்கத்தில் என்னை உயிரோடு தக்க வச்சு காலையில் என் உடம்பு பரிபூர்ணமாக கொடுக்குற அந்த இறை சக்திக்கு நிச்சயமாக தெரியும் என்னுடைய வாழ்க்கையை எப்படி நடத்துறதுன்னு. அதே போல் நான் என்னைக்கு மரணம் அடைய போகிறதுன்றது என் கையில் இல்லை, அது அந்த ஆண்டவன் கையில் தான் இருக்குது. அப்படி நாம் நம்பணுன்னா உண்மையான சரணாகதி நம்ம மனசுக்குள்ளே வளர்ந்துடும். அந்த உண்மையான சரணாகதி தன்மை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சரண்டர் ஆகிற தன்மை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எதுக்குமே நம்ம பயப்பட வேண்டாம். நாம் சாட்சித்தன்மையாக இருந்தால் எந்த சஞ்சலங்களும் நம்மளை பாதிக்காது. அதனால் சாட்சித்தன்மையாக இருப்போம், வாழ்க்கையை அனுபவிப்போம், கொண்டாடுவோம், தினம் தினம் மகிழ்ச்சியாக இருப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.